வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. பல அற்புதங்கள் நிறைந்த தைப்பூச விழாவை பற்றி அறிவோமா? வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடிய நாளை தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம். மற்ற மாதங்களில் வரும் பூச நட்சத்திரங்களை விட தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்திற்கோ சிறப்பான நட்சத்திரம் என்ற அந்தஸ்து ஏற்பட காரணம், இந்நன்னாளில் ஆன்மீகத்தில் பல அற்புதங்கள் நடந்துள்ளது. பண்டைய கால தமிழகத்தில் தைப்பூசத்தன்று புனித நீரில் நீராடுதல் மிகுந்த பக்தி உணர்வோடு கடைபிடிக்கப்பட்ட ஒன்று. பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே என்று தைப்பூச திருநாள் அன்று நீராடுவது பற்றி அப்பரடிகளால் பாடல் பாடப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் தைப்பூச திருவிழா கொண்டாடியது பற்றியும் அன்னதானம் பற்றியும் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் தைப்பூசம் காணாதே போதியே பூம்பாவாய் என்று தைப்பூச திருவிழாவை கண்ணார கண்டு இன்புறுதல் பற்றி உணர்த்துகிறது அவருடைய பாடல். தை நீராடுதல் பூச நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இவ்விழா கொண்டாடி மகிழ்கின்றோம். நட்சத்திரங்களுக்கோ தலைவனான புராணங்களில் சொல்லப்படும் பிரகஸ்பதி என்று தேவ குருவையே வணங்குவோம். பிரகஸ்பதி அறிவிற்கு தெய்வமாக நாம் வழிபடுகிறோம். எனவே தைப்பூசத்தன்று புனித நீர்நிலைகளில் நீராடி குருவை வழிபடுவோருக்கு கல்வி, கேள்வி, ஞானம் ஆகியவற்றெல்லாம் நாம் சிறந்து விளங்கலாம் என்பதும் ஐதீகம். குரு பகவானுக்கும் குருவாக கல்லால மரத்தின் கீழ் உபதேசித்த சிவபெருமானுக்கும் சிவனால் மனங்குளிர உபதேச மந்திரம் உபதேசித்த முருகப்பெருமானுக்கும் இப்பூச நாள் சிறந்த நாள்தான். இதை போலத்தான் ஒரு தைப்பூச நாளில்தான் நடராஜ பெருமான் பதஞ்சலி வியாகிரபாதருக்கு தமது திருக்கூத்தை ஆடி காட்டி அருள் புரிந்தாராம். தைப்பூச திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்ததை திருவிடைமருதூர் ஜோதி மகாலிங்க சுவாமி கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகிறோம். தஞ்சை மாவட்டம் திருவேடிக்குடியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலிலும் திருவடி பஞ்சநாதீஸ்வரர் கோயிலிலும் தைப்பூசம் சிறப்பாக நடைபெற்றதையும் அதற்கு நிலங்கள் தானமாக அளிக்கப்பட்டதையும் அச்செய்திகள் அனைத்தையும் அக்கோயில் கல்வெட்டின் மூலம் நாம் அறிகிறோம். தைப்பூச நன்னாளில் நீராடி இறைவனை வழிபட செய்வினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறுவார்கள் என்பதற்கு திருவிடைமருதூரில் ஒரு புராண கதையும் கூறுவது உண்டு. சோழ நாட்டை அம்சத்வசன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. ஆனால் அரசனுக்கு உரிய கடமைகளால் அந்த ஆசை அவனுக்கு நிறைவேறவில்லை. எனவே தனக்கு பதிலாக வேதம் அறிந்த ஓர் அந்தணருக்கு பெரும் பொருள் உதவி செய்து தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பி வைத்து அந்த அந்தணர் திரும்பி வரும் வரை அவரது குடும்பத்துக்கு தேவையான பொருள் உதவியையும் செய்து வரும்போது பல நாட்கள் கழித்து மன்னன் மாறுவேடம் போட்டு நகரை சுற்றி பார்க்க கிளம்பிய மன்னன் அப்படியே அந்த அந்தணரது குடும்பம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று போய் பார்த்தார். வீட்டில் யாரோ ஒருவன் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அரசன் ஆவேசமாக வீட்டிற்குள் புகுந்து அந்த நபரையே குத்தி கொன்றாராம். அதன் பிறகே தனக்காக தீர்த்த யாத்திரை சென்ற அந்தணர்தான் அவர் என்பதை அறிந்தவுடன் திடுக்கிட்டானாம் மன்னன். அந்த பாவம் தன்னை சேருமே என்று அஞ்சி நடுங்கினான். அதற்கு ஏற்றாற்போல் கொலையுண்ட அந்தணரின் ஆவி அரசனை இரவிலும் பகலிலும் துன்புறுத்தியதால் அந்த பாவத்தை போக்க தீர்த்த யாத்திரையாக பல தலங்களுக்கு சென்ற மன்னர் இறுதியாக திருவிடைமருதூர் வந்தாராம்.
கோயிலுக்குள் உள்ள தீர்த்தத்தில் நீராடினாராம். என்ன ஆச்சரியம் என்றால் அந்தணர் ஆவி அவரை விட்டு விலகி நீங்கியதாம். அவ்வாறு அந்த ஆவி நீங்கிய நாள்தான் தைப்பூச திருநாளாம். இதையறிந்த மன்னன் அக்கோயிலில் தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவதற்கு பெரும் நிதி உதவி செய்தாராம். அதை போல மற்றொரு கதையும் கூறுவது உண்டு. மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியன் என்ற மன்னன் குதிரையில் வேகமாக வந்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது வயதான பிராமணர் ஒருவர் அந்த நேரம் தெருவை கடக்க முயல குதிரையில் அடிபட்டு உயிரிழந்தாராம். அந்த பாவத்தில் இருந்து ஆவியின் பிடியில் இருந்து விடுபட நினைத்த மன்னன் பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபட தொடங்கியவன் இறுதியாக ஒருவர் திருவிடைமருதூர் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக அப்பாவத்தில் இருந்து விடுபடலாம் என்றாராம். ஆனால் பாண்டிய மன்னனுக்கோ சோழ நாட்டு கோயிலுக்கு சென்று வழிபட மனம் வரவில்லை. மதுரையிலே சுந்தரேஸ்வரரையே வழிபட்டு வரும்போது ஒரு நாள் வரகுண மன்னனின் கனவில் சுந்தரேஸ்வர் வந்து, இன்னும் கொஞ்ச நாளில் சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருவான், உன்னிடம் மோதுவான். ஆனால் சோழன் தோற்று திரும்பி ஓடுவான். நீ அவனை துரத்தி கொண்டு சோழ நாட்டிற்கு செல். அப்பொழுது திருவிடைமருதூர் கோயிலுக்கு சென்று வழிபடு என்று இறைவன் சுந்தரேஸ்வரர் கனவில் கூறியபடியே எல்லாம் நடந்ததாம். சோழனை துரத்திய பாண்டிய மன்னன் திருவிடைமருதூர் கோயிலுக்கு சென்று வழிபட்டதும் அவனை பிடித்திருந்த ஆவி விலகிய அற்புதம் நடந்ததாம். இத்தைப்பூச திருநாளில் தான் அதுவும் நடந்தது. இத்திருஞான சம்பந்தர் ஒரு தைப்பூச திருநாளில் தான் எலும்பில் இருந்து பூம்பாவையை எழுப்பினாராம். இன்றும் தைப்பூசத்தன்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இந்த வைபவம் சிறப்பாக தைப்பூசத்தன்று திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி சக்தியின் வடிவமான வேலை கொடுத்து முருகனை ஆசிர்வாதம் செய்து போருக்கு அனுப்பியதும் இந்த தைப்பூச திருநாளில் தானாம். தைப்பூச நாளன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் கூடும் பக்தர்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத நாள் என்றால் அது தாமிரபரணி நதிக்கரையில் தவம் இருந்த ஸ்ரீ காந்திமதிக்கு நெல்லையப்பர் அருள் வழங்கிய நாளும் ஒரு தைப்பூச நாள்தானாம். அடுத்ததாக பழனியில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படும். தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக செல்வார்களாம். பாத யாத்திரையாக பழனி முருகனை காண செல்லும் போது பக்தர்களுக்கு ஆன்ம பலமும் உடல் நலமும் பெருகுவதாம். மன உளைச்சலெல்லாம் நீங்கி உள்ளத்தில் உற்சாகமெல்லாம் பிறக்கிறதாம். தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பம் முதல் துளசி மாலை அணிந்து சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாடி தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து தைப்பூச நாளில் விரதத்தை முடிப்பார்களாம். தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், நேர்த்தி கடன் செலுத்துதலை இங்கே பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ள காரணம், தீராத நோயால் அவதிப்படும் போது முருகனுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோயெல்லாம் அகன்று ஆரோக்கியம் பெறுவார்களாம். தைப்பூசம் பெரும்பாலும் வரும் நாள் பௌர்ணமியாக இருக்கும். எனவே அன்றைய நாளில் குழந்தைகளுக்கு காது குத்துதல், ஏடு தொடங்குதல் போன்றவற்றை செய்வது வழக்கமாம். இந்நாளில் முருகனின் 6 படை வீடுகளிலும், முருகப்பெருமானின் அனைத்து கோவில்களிலும், சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இன்றும் தைப்பூச திருநாள் அன்று நடைபெற்று வருகிறதாம். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வீரவேல், பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா. நன்றி.